நம்மளையே எதிர்த்து சண்டை போற அளவுக்கு அந்த பயலுக்கு அவ்வளவு துணிச்சு வந்துருச்சா? நாம் போய் அறுவடையை முடிச்சுட்டு வரேன். என்னடா இது? தெரியல. என் தங்கச்சியா, என் தங்கச்சி. இந்த வருஷம் மகசூலை விட்டு கொடுன்னு உன் காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டன. ஏன் தெரியுமா? இந்த தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வாழ வச்சு பார்க்கத்தாயா, சாகடிச்சு பார்க்க இல்ல. யார் மேல வந்தா பழிய போடுறேன்? நான் பழி போடவில்லைங்க, பதில் கேட்க வந்திருக்கேன். நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியாமத்தாயா அன்னைக்கு உன்னை ஊருக்கே தெய்வம்னு சொன்னேன். இப்பதாயா புரிஞ்சுக்கிட்ட நீ ஊரை மோசம் பண்ணி சம்பாதிக்கிற ஒரு அயோக்கியன்னு. எடுக்கப்படாத. அம்மா அம்மா, நம்ம வேலு நடுராஜாவை கொண்டு போட்டு தங்கச்சி தூக்கிட்டு போயிட்டாங்க. ஐயோ கடவுளே, எங்களை ஏன்பா இப்படி சோதனை பண்ற நீ? ஐயோ அம்மா தானம், உனக்கு உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நகையா பூட்டுறா சொன்ன. இப்போ உடம்பு பூரா விறகா வச்சு அடிக்கிட்டேம்மா. தங்கச்சி, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிறவங்கள நான் சும்மா விட போறதில்லை. அந்த அக்கிரமக்காரங்கள் அடிச்சுட்டு வந்துதாம்மா நான் உனக்கு பால் வாப்பேன். இல்ல நாம ஒரு தாய் வயசுல பிறக்கலாமா? இது சத்தியம். அந்த அக்கிரமக்காரங்களை பழி வாங்காம நான் விட மாட்டேன். இவ்வளவு அக்கிரமக்காரங்களா அவனுக்கு? ரொம்ப கலப்பா இருக்க, முதல்ல போய் சாப்பிடு. எனக்கு பசியே இல்லையே. என்ன பசி இல்லையா? பசி இருக்கணும்பா. பசி இருந்தா தான் மனிதன் வாழ்க்கையில உயர முடியும். பசி உள்ள நாடு தான் முன்னேற முடியும். பசியினால தான்பா இந்த உலகமே நடந்துகிட்டு இருக்கு. அதனால ஒவ்வொருத்தருக்கும் பசி இருந்தே தீரணும்ப்பா. உண்மைதாங்க, எனக்கும் அடங்காத பசி இருக்குங்க. என் தங்கச்சி அநியாயமா கொண்டாடுங்களே, அவங்களை அழிச்சாதாங்க என் பசி அடங்கும். தம்பி, உன்னுடைய வேதனை என்னால புரிஞ்சுக்க முடியுதுப்பா. அப்பா, அவர் முதல்ல சாப்பிடட்டும். ஆமா, நீ முதல்ல சாப்பிட்டு ஓய்வு எடுத்துக்க, மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கோ. வா. ராட்சசபண்டு, இவன் உண்மையிலேயே மயங்கி கிடந்தவனா இல்ல மயங்கி கிடந்த மாதிரி நடிச்சு நம்ம இடத்தை தெரிஞ்சுக்க வந்தவனா எனக்கு சந்தேகமா இருக்கு. சரியா சொன்னீங்க. ஆனா முழிக்கிற முழிய பார்த்தா எனக்கே சந்தேகமா இருக்கு. நீங்கெல்லாம் மனுஷங்கதானா? ஒரு பெண்ணை அவமானப்படுத்தி எல்லாருமா சிரிச்சிட்டு இருக்கீங்களே, உங்களை எல்லாம் பெத்தமா ஒரு பெண்ணு தாங்கிறத மறந்துடாதீங்களா? இனிமே யாராவது அந்த பெண்ணை தொட்டீங்க என்னடா செய்வ?
சபாஷ், என்னுடைய வலதுகையையும் அடைக்கிட்டேன். அதுக்காக இல்லை என்னுடைய பாராட்டு, உன்னுடைய நேர்மைக்காக. இந்த பொண்ணை யார் தூக்கிட்டு வந்தது? யாருமா? உங்க ஊரே? வீரான ஒரு மிராசு தங்கச்சி. நானு கோயிலுக்கு போய்கிட்டு இருந்த என்ன தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஓ, வீரான் ஒரு பெரிய ராஜாவோட தங்கச்சியா நீ? வேலு, எந்த குடும்பத்தை நீ பழிவாங்கன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கியோ அந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்ணே உன் முன்னால நிக்கிறாப்பா. என்னங்க இது? அண்ணனுங்க செய்த தவறுக்கு தங்கச்சி என்னங்க செய்வா? பொல்லாத குடும்பத்துல பிறந்த இந்த பொண்ணு மட்டும் எப்படிப்பா நல்லவளா இருக்க முடியும்? ஏங்க முடியாது. எருக்கங்காட்டுல கூட மல்லிகை முளைக்கிறாங்க. அந்த அக்கிரமக்காரன் குடும்பத்துல பிறந்த இந்த பொண்ணு மட்டும் ஏங்க நல்லவா இருக்க கூடாது? சரிதான். புலிவேட்டைக்கு புறத்தவன் மாலை பார்த்தா விட்டுடவா போறான்னு நினைச்சேன். நீ புலிவேட்டைக்கு மட்டும்தான் புறத்தவங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். சரி, நீயே இந்த பெண்ணை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வா. தலைவரே, புதுசா வந்தவனை அனுப்பி வைக்கிறீங்களேன்னு கேட்க வரியா? அவன் எப்படிப்பட்டவன் புரிஞ்சுக்கிறதுக்காக அனுப்பி வைக்கிறேன். வேலு மட்டும் என்னை காப்பாத்தலனா என்னோட மானமும் நம்ம குடும்பத்தோட கௌரவம் போயிருக்கும். அவன் மனிதாபிமானம் உள்ளவன், ரொம்ப நல்லவனா. தங்கச்சே, யாரம்மா நல்லவன் சொல்ற? வேறு நல்லவனோ கெட்டவனோ, ஆனா அவன் நம்ம குடும்பத்து மானத்தை காப்பாத்தனவன். புலி சிரிச்சதுன்னு சொல்றியம்மா? அவன் உன்னை காப்பாத்தினது நம்ம குடும்பத்து மேல உள்ள பயத்தினால. 1000 இருந்தாலும் அவன் நம்ம அண்ணனை கொன்னவன். ஆமா அண்ணன், அண்ணனை கொன்னவன்னு நாம சொல்றோம், தங்கச்சியை கொன்னவன் அவன் சொல்றான். இப்படியே போய்கிட்டு இருந்தா இதுக்கு முடிவுதான் என்ன? பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் பழி வாங்கணும்னு நினைச்சா உலகத்துல யாருமே நிம்மதியா வாழ முடியாது. பகையால வெல்ல முடியாதுன்னு அன்பாலதான் வெல்ல முடியும். கரம்ப காட்டுக்குள்ள வேலை பார்த்து பிடிச்சிருங்க. அவன் என்ன பாடுபடுத்திருக்கிறான் பாருங்க முதலாளி. ஏண்டா, நீ அடிச்சான இல்ல உட்கார வச்சு கோடு போட்டானா? அவன் போகும்போது என்ன சொல்ல தெரியுங்களா? ஏய், உங்க 2-3 நாள் ஒரு தலைய வெட்டி காளி கோயில் சூரத்துல சொல்லுங்க, என் பேரு வேலை இல்ல அப்படின்னு சொன்னானுங்க முதலாளி. அப்படியா சொன்னா? எவ்வளவு படைத்தரமான சாதி அவனை விடக்கூடாது. ஊருக்காட்ட சுத்தி நம்ம ஆளுகளை நிறுத்தி அவனுக்கு எப்படியாவது பிடிச்சிடணும். தம்பி, அவனை பிடிக்கிறதா எனக்கு முதல் வேலைய. இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குங்க. எனக்கு கூட
உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் பத்திரமா சேர்த்துட்டீங்களா? சேர்த்துட்டீங்க. பெண்கள் தான் ரொம்ப இறக்கப்படுவது போல இருக்கு. அப்படி இல்லைங்க, ஆபத்துன்னா யாரா இருந்தாலும் இறக்கப்படுவேன். நல்ல குணம்தான். எங்க அப்பா கிட்ட பேசுனதை விட இப்ப ரொம்ப அமைதியா பேசுறீங்களே. உங்க அப்பா சொன்ன ஆறுதல் வார்த்தையில என் ஆவேசம் கொஞ்சம் அடங்கி இருக்குங்க. வந்து நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டீங்களா? ஓ, தாராளமா. இப்ப படுக்கலாமே. நீங்க படுத்துக்கங்க. இங்க யாராவது பார்த்தா கூட தப்பா நினைப்பாங்கல்ல. உங்ககிட்ட நல்ல தைரியம் இருக்கு, நல்ல குணம் இருக்கு, நல்ல அழகு. ஏன் கெடுக்குறீங்க? இதை எடுத்துருங்களேன். இவரை பார்க்க யாருமே வரக்கூடாதா எழுதி இருக்கிறோம். இவன் வேணா நம்மளெல்லாம் பார்க்காம இருந்துடலாம். ஆனா நம்மளால அவளை பார்க்காம இருக்க முடியுமா? அம்மா, உனக்கு தெரியாது அம்மா, கல்யாணத்துக்கு முன்னால நாங்க 2 பேரும் ஒரே தட்டுல சோறு சாப்பிட்டு இருக்கோம், ஒரே பாயில படுத்து புரண்டு இருக்கிறோம். அவன் போனதுக்கு அப்புறம் ஒருவேளை சோறு கூட நான் ஒழுங்கா திங்கவே இல்லப்பா. பையமாட்டிப்பா, உனக்கு தெரியுமாடா, சோழ கொலையில காவல் காக்க போகும்போது 2 பேருமா போனோம். எனக்கு தாகம் எடுத்துச்சுடா. தண்ணி குடிக்கணுமே கிணத்துல இருக்கும் போது கால் தடிக்கு உள்ள விழுந்துட்டேன். அம்மா, அன்னைக்கு மாத்திரம் அவ என்ன காப்பாத்தாம இருந்திருந்தா இந்த கன்றாவையில நான் பார்த்தே இருக்க மாட்டேன். நான் பார்த்தே இருக்க மாட்டேன். பெருசா பார்க்க வேணாம் சொல்றதுக்கு நான் பார்க்கத்தான் போறேன். நானும் வரேன். விவசாய கட்டவனே, உனக்கு ஏதாவது புரியுதாடா? அங்க என்னடா நான் சின்ன ராஜா விட்டு ஆளுங்கெல்லாம் நாயா அலையிறானுங்க, பேயா அலையிறானுங்க. உனக்கு இருக்கிற நன்றி விசுவாசம் கூட அந்த ஆளுங்களுக்கு எல்லாம் போச்சு. நான் பார்க்கத்தான் போறேன். பூனைய பார்த்தா அப்படி பயப்படுறது? நான் வேங்க நினைச்சு பயந்துட்டேன். மாட, வேங்க இல்லடா, வேங்கையோட குட்டி. வேங்க குஞ்சு முட்டையிட்டு பொறிச்சது. கூட சேர்ந்தானுங்க பாரு, எல்லாம் மடப்பயல்களா வச்சுக்கிட்டு என்ன ஆவ போகுதோ. சின்னராஜா, வேங்க 16 அடி பாயுமாமே. அது எத்தனை அடி பாஞ்சா உனக்கு என்னடா? அதுக்காக இல்ல, வேங்க 16 அடி பாஞ்சா வேலு பைய 200 அடி பாயுவான். பாய வேண்டாம், பாய மாட்டான். எவன்டா சொன்ன உனக்கு? ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. பேசட்டா, ஊர்ல என்ன கொஞ்ச நாளைக்கு தான்டா பேசுவானுங்க. என்னைக்காவது ஒரு நாள் அந்த வேலை பயனை நான் புடிச்சு வேலையத்து திரிவது என்ன 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 வேலை பிடிப்பது என்ன? யாரா அந்த கிழவி வேலை பிடிப்பது என்னன்னு கேக்குற? சின்னராஜா, அந்த கிழவியை பார்த்தா குறி சொல்ற கிழவி மாதிரி இருக்கா. நாம நினைச்சதை சொல்லிட்டா பாத்தீங்களா? அதுகிட்ட கேட்டா கரெக்டா வேலு இருக்கிற இடத்த சொல்லிடுவான். 2 பேரும் கூட்டாடா. கிழவி, ஆறா கிழவி, 2 வருஷம் போனா நீங்க கிழவே எங்க போற? சும்மா வா. அப்படி வாலிப பசங்களாடா நீங்க. அலையறீங்க. ஐயோ, கைய பிடிக்கிறானே. என்ன சின்ன பொண்ணு மாதிரி கோணிக்கிற? காலம் ரொம்ப கெட்டு போச்சுடா. ஐயோ, ஏண்டா வயசு கிழவிய வழியில் நடக்க விட மாட்டேன்றீங்க. இந்த நடுக்காட்டுல என்ன காப்பாத்துறதுக்கு யாருமே கிடையாதா? அத்தி மகமாயி குப்பிட்டியா? ஐயோ ஐயோ, நீ என்னடா பண்ற? ஒண்ணு இல்ல, ஒண்ணும் பண்ணாத. ஏன் கத்துற? நீ ஏன்டா கத்துற? அக்குரும பாத்தியா?
தனியா போற பொம்பளைய கைய புடிச்சு எடுக்கிறானுடா. இவனும் நீங்கம்மா முடியாத நம்புற வெக்கப்படுறதுக்கு ஒரு வயசு வேணும். அப்படி இல்ல வயசாகி போச்சு எனக்கு. ஒத்த புள்ளைய பெற்று உடம்பு குலையாம பாத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படி என்ன வயசு பருவத்துல வகமோசம் போறவளா, கிழட்டு பருவத்துல கெழுகிட்டு போறவளா? உன் மனசுல நான் குமரின்னு நினைப்பேன். பைத்தியக்காரா, பைத்தியக்காரா, நான் அறியாதவடா. நல்லாம கேட்ட உண்டா? அவன் அவனுக்கு நம்ம குறி சொல்ல தெரியல சொன்னானே தெரியுமா? ஏன்டா தெரியாது? மூஞ்சி பார்த்தாலே சொல்லுதேடா முந்தானத்து பிறந்த பையன்னு. முரட்டு குதிரைய கோட்டை விட்டுட்டு மூஞ்சூர் திரியன்னு தெரியுற. சின்னராஜா பாத்தீங்களா, கிழவி என்ன கரெக்டா சொல்லிட்டா. நம்ம கிழவி நம்ம கிழவி நீ நானும் பண்ண. ஆமா அவன் எங்க இருக்கான்னு தெரியுமா? தப்பித்து வந்தானடா பாவம் தனியாக நின்றானடா. கரெக்ட். எங்கிட்ட இருந்து தப்பிச்சு தான் போயிட்டான். இப்ப அவன் தனியா எங்க நிக்கிறான்னு சொல்லு. ஊருக்கு நேர் கிழக்கே ஒத்த புளிய மரம், அப்புறம் கரையில கமுக மரம் கம்மாக்குள்ளே வேப்ப மரம், கரையில கமுக மரம் கம்மாக்குள்ளே வேப்ப மரம். ஆறு கண்ணு பாலத்திலே ஆளவட்டம் போடுறான தில்லாட்டாங்கு டாங்கு நீ தெரிஞ்சு போட்டேம்மாங்க, தில்லாட்டாங்கு டாங்கு நீ தெரிஞ்சு போட்டேம்மாங்க. மரமண்ட சொல்றது ஏதாவது புரியுதா? நீ என்ன சொன்ன புரியல. புரியுது புரியுது, கரெக்டா தான் சொன்னேன். ஊருக்கு நேர் கிழக்க தானே. பாரு, ஊருக்கு நேர் கிழக்க நம்ம சின்னராஜா வீடுல இருக்கு. ஏண்டா நான் சொன்னதே தப்புன்றீங்க. என் புரி என்னைக்குமே தப்பாதடா. அதுக்கு வேற ஆளை பாக்கடா, போங்கடா. அட பாவிங்களா பேசியே காரியத்தை கெடுத்துட்டீங்களாடா. போயோ கால்ல உள்ள அந்த கழுவியை கொண்டாங்க. கழுவி வேணும் இல்லனா சூட்டு. என்னடா எதையாவது சாக்கு வச்சு கைய பிடிக்கிறீங்க? இப்படி கோச்சுக்கிட்டா இப்படி நீ பாடினா உட்கார்ந்துகிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கேன். அவ்வளவு நல்ல சாரீரம். இது என்னடா சாரீரம்? விடிய காலம்பர 4 மணிக்கு நான் தொடர்ந்து பாடினா இன்னைக்கெல்லாம் கேட்கலாம். சாரீரத்தை விடு, என் சரீரத்தை பத்தி உனக்கு தெரியாத. சின்ன வயசுல சில்க் சலா கட்டி சடை மேல பூ வச்சு அழுக்கி குலுக்கி தடுக்கி நடந்தேன்னா அத்தனை வாரி பசங்க வட்டம் போடுவாங்கடா. ஏன் அழகுதான். இத வச்ச எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் எத்தனை நாளைக்கு தாயார் வந்தது தெரியுமா? ரவியில ஏன் வராது? இந்த வயசுலயே இந்த ஆட்டம் ஆடுறியானே, சின்ன வயசுல என்ன பாடுபடுத்தினியோ அந்த ஆளு. ஆமா, சந்தேகப்பட்டு உன் புருஷன் என்ன கேட்பான்? அடி 64 மோடம் அள்ளி முடிஞ்ச கொண்ட அந்த பயணம் முன்னாடி எனக்கு சொல்ல சித்திர திருவிழா கூட்ட நெருக்க தாளடா, சிசிகளுமே ஒண்ணும் இல்லையடா. இவ விஷயம் தெரிஞ்ச பையன் மாதிரி. அதே பாவம் கிழவி அதுகிட்ட போய் தகராறு பண்ணிக்கிட்டேன். கிழவி வா, சும்மா வா. பல இடத்துல பட்டு போகுது. வாங்க ஒழுங்கா குறி சொல்லு. ஐயோ, ஒழுங்கா குறி சொல்ல உங்க பசங்க குறி பாக்குறானுங்க. அந்த வேலை எங்க இருக்கான்னு குறி பார்த்து சொல்லு. அவன் எங்க இல்ல, தூண்லயே இருக்கிறான், திரும்புலயும் இருக்கிறான், மண்ணிலே இருக்கிறான், விண்ணிலே இருக்கிறான், வீட்லயே இருக்கிறான், காட்டுலயே இருக்கிறான். அந்த பரபிரம்மம் எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கிறானே. நீ யார சொல்ற? நீ யாரடா கேக்குற? நான் அந்த காட்டுல தலைமறைவா இருக்கான வேலு, அவனை கேட்டேன். ஐயோ, நானு பரம்பொருள் வேலனை பத்தி சொல்லேன்டா. ஆஹா, முருகா, சண்முகா, சச்சிதானந்தா, வடிவேலா, வேலாயுதாயிரப்பா, பழனியாண்டவா, பஞ்சாமிரத வேஷதாரி, பன்னீர் தோளா, கந்தா, கடம்பா, இது உடம்பா. சின்னராஜா, இப்பதான் புரியுது. இது சரியான பைத்தியம், பக்தி பைத்தியம். இதுகிட்ட பேசினதுக்கு நாமே வேலுவை கண்டுபிடிச்சிருக்கலாம். சும்மா கூப்பிட்டு பருவனை தோத்துறீங்களா? உங்களுக்கு அந்த வேலை தாண்டா கூலிய கொடுப்பான்.